வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் விமர்சகர், பொருளாதார நிபுணர், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நாடாளுமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம், ராகுல் நேற்று நீட் எதிர்ப்பு, பண மதிப்பிழப்பு, அக்னிபத், அக்னிவீர் இப்படின்னு இந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப விரிவாக பேசியிருக்காரு. அவ்வளோ தூரம் ஆவேசமாக பேசி தமிழ்நாட்டு ஊடகங்கள், டிஜிட்டல் எல்லாமே அதை பற்றி ரொம்ப உடனே போட்டு பெரிய லெவலில் டாக்காக இருந்துச்சு. இந்த மதியத்துலேருந்து நைட்டு வரையும். நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணி காலையில் ஓம்புறலாம் அந்த வார்த்தையெல்லாம் நாங்கள் அவை குறிப்பிலேருந்து நீக்கிட்டோம் அப்படின்ட்டு. நான் திரும்பி ராகுல் காந்தி சொன்னது தான் சொல்லுவேன். மக்கள் கேட்டுட்டாங்க. தமிழ் மீடியா மட்டும் இல்லை, இந்தியா மீடியா ஃபுல்லாக நியூஸ் போயிடுச்சு. அவரோட யூடியூப் சேனலில் ஃபுல் வீடியோ இருக்குது. நீங்களுமே அவை குறிப்பில் வச்சா என்ன, வைக்காட்டா என்ன, அது ராகுல் காந்தி சொன்னதை நான் சொல்கிறேன். அக்னிவீருக்கு ராஜ்நாத் சிங் சொன்னதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் என்ன சொல்லணுமோ சொல்லிட்டேன், ராஜ்நாத் சிங் என்ன சொல்லணுமோ சொல்லிட்டாரு. அடிபட்டு கஷ்டப்படுற அக்னிவீருக்கு தெரியும் எது உண்மைன்னு. சைனாக்காரனுக்கு 5 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து அவனை அனுப்புகிறான். நீங்கள் நம்ம பசங்களை 6 மாதம் ட்ரைனிங் கொடுத்து அனுப்புகிறீங்க. அவர் என்ன சொல்கிறாரு, பஞ்சாபில் ஒரு சின்ன வீட்டுக்கு போகிறாரு, 3 தங்கச்சி இருக்கிறது. அந்த பையன் ஒரு லேண்ட்மைனில் மேலே கால் வச்சு செத்துட்டான். அவனுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கலன்னு அந்த பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. அவனுக்கு பென்ஷன் கிடையாதுங்கிறாங்க. இதே ஒரு ஜவான் செத்து போயிருந்தாங்கன்னா அவருக்கு பென்ஷனும் உண்டு, சம்பளமும் உண்டு, பசங்களுக்கு அந்த அவங்க சார்ந்தவங்களுக்கு சப்போர்ட்டும் அந்த யூனிட் பண்ணணும். அப்போனா என்ன, ஜவான்னா பர்மனெண்ட் எம்ப்ளாயாக காங்கிரஸ் காலத்துலேருந்து, வாஜ்பாய் காலத்துலேருந்து, நரசிம்மராவ் காலத்துலேருந்து எல்லோரும் சேர்த்த இது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கான்ட்ராக்ட் லேபரும்பாங்க. கான்ட்ராக்டில் எடுத்துப்பாங்க பெரிய கம்பெனிலலாம். எந்த பர்மனெண்ட்டு கிடையாது, எந்த பெனிஃபிட்டும் கிடையாது, சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுன்னு. இப்போ ஆர்மியும் அந்த லெவலில் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி போடுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாருங்கிறது தான் ராகுல் காந்தியோட பேச்சு. இல்லை, அக்னி வீரில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் நட்டையீடு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பாஜகவினர் இல்லைங்கிறாரு அவர். அந்த நான் போனேன் பஞ்சாபில், அந்த பையன் செத்தான், அவருக்கு கொடுக்கலன்னு தானே சொல்கிறாரு. அந்த பையனோட அம்மா அப்பாட்ட பேசினேன், அவங்களுக்கு வரலன்னு தானே சொல்கிறாரு. அந்த அம்மா அப்பா போய் சொல்ல போகிறாங்க, பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நான் கொடுக்கலன்னு சொல்ல போகிறாங்களா? ஒரு ஜவான்னா என்ன கொடுத்துருப்பீங்க, இவருக்கு எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? ஒரே வேலை தானே, இந்த பையன் செய்கிறதும் ஒரே வேலை. ஒரு கம்பெனி செய்யலாம், அது அரசாங்கம் இல்லை. அரசாங்கமே அதை செய்ய முடியுமா? மொத்த நாட்டுக்காக செத்தா அவனுக்கு இவ்வளோ, இன்னொருத்த நாட்டுக்காக செத்தா அவனுக்கு ஒன்றுமே கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? ஆமாம், நிறுவனங்கள் இது வேறுபடலாம், விதிகள் பைலா இதெல்லாம் வேறுபடலாம். ஒரு அரசு இப்படி மக்களை பாரபட்சமாக பார்க்க கூடாதுல்ல. அதுவும் எங்க நாட்டுக்காக அவன் தேஷ்பக்து நாங்கள் நாட்டை கும்பிடுறோன்னு சொல்கிறவங்க இது மாதிரி பண்ண முடியாது இல்லை. பஞ்சாபில் நடந்தது தானே அவர் சொல்கிறாரு, ஆன் டேப் இருக்கிறத அவர் சொல்கிறாரு. நீங்கள் இல்லைங்கிறீங்க. அந்த அம்மாவுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தீங்க, என்றைக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டீங்கன்னு காமிங்க. அரசாங்கம் கொடுத்துருந்தா கையில் கேஷாக கொடுக்க முடியாது, பேங்க் அக்கௌண்ட்டில் தானே கொடுத்துருப்பீங்க. கண்டிப்பாக. இன்றைக்கி இவ்வளோ லட்சம் கொடுத்தேன்னு காமிக்க சொல்லுங்கள். அவர் என்றைக்கு இறந்தார், நீங்கள் என்றைக்கு எவ்வளோ கொடுத்தீங்க, அந்த குடும்பத்துக்கு என்னெல்லாம் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கீங்க, அந்த குடும்பத்துக்கு பென்ஷன் கொடுக்குறீங்களா, எல்லாம் எடுத்து காமிங்களே. அந்த நாடாளுமன்ற உரையில் நேற்று இந்த விஷயம் நீட் தேர்வை பற்றி சொல்லும்போது, 7 ஆண்டுகளில் நீட் தேர்வில் 70 முறை வினாத்தாள் கசிவு இஷ்யூ வந்திருக்கு. ஆனால் நீங்கள் தொடர்ந்து இந்த விஷயத்தை பண்ணுறீங்கன்னு இவ்வளோ விஷயங்களை இது பண்ணுறாங்க. ஆனால் அது அவையில் அமித்ஷாவும் சரி, மோடியும் சரி, ஓம் பிர்லாவும் இதை அட்மிட் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. சார், அது அழகாக ராகுல் காந்தி சொன்னார். அவையில் மெஜாரிட்டி பிஜேபியும், சந்திரபாபு நாயுடு, நம்ம நிதிஷ், இந்த குமாரசாமி இருக்கிறவங்களோடது. நீங்கள் சேர்த்து ஓம் பிர்லாவை வச்சிருக்கிறீங்க. அவர் தான் அவைத்தலைவர். அவர் ஓம் பிர்லா இல்லை, 2 ரோல் இருக்குது. அவைக்கு தலைவர், அதே சமயத்தில் ஓம் பிர்லா. அவர் பிரதமரை எப்படி குனிஞ்சு இப்படி நிற்கிறாரு, இப்போ ராகுல் காந்திகிட்ட எப்படி கை குலுக்கிறாருங்கிறாரு. உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது எங்கள் கலாச்சாரங்கிறாரு. கலாச்சாரம் நீ வீட்டில் வச்சுக்கலாம், நான் எல்லாத்தையும் அதுதான் சொல்கிறது. என் கடவுளை நான் வீட்டில் கும்பிடுவேன், டெஃபரெண்டாக கும்பிடுவேன். அது என்னோட கலாச்சாரம். அது வீட்டுக்குள்ளே நான் கும்பிடுறது. வெளில வந்தால் நான் ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியா. எனக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ எங்கோ சாமியை கும்பிட்றதுக்கு, ஒரு இஸ்லாமியருக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கு அவ்வளோ ரைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அவைத்தலைவர் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் ஓம் பிர்லாங்கிறத வீட்டோடு வச்சுட்டு வந்துடணும்.
ஒன்ஸ் பார்லிமெண்ட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் அவைத்தலைவர். அவைத்தலைவர் வந்து யாருக்கு முன்னாடி கூனி கும்பிட முடியாது. அவ்வளோதான் கேள்வி. நீங்கள் ஓம் பிர்லாவா நீங்கள் காலில் விழுந்து கூட கும்பிடுங்க, நாங்கள் தப்பு சொல்லலை. நீங்கள் ஸ்பீக்கர் சேரில் நின்றுட்டு இதை பண்ணக்கூடாது இல்லை. அந்த ஸ்பீக்கருக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல. ஓம் பிர்லாவுக்கு முன்னாடி பல ஸ்பீக்கர் வந்திருக்கிறாங்க, ஓம் பிர்லாவுக்கு அப்புறமும் பல ஸ்பீக்கர் வரப்போகிறாங்க. நான் ஓம் பிர்லா தெய்வ பிறவி கிடையாது. இந்தியாவிலே ஒரு தெய்வ பிறவி தான் அவர் தான் சொல்ல மாட்டார். ஆமாம். ஸோ அந்த தெய்வ பிறவி இல்லாதவருக்கு பதவி போகலாம், அடுத்தவங்க வரலாம். அப்போ நீங்கள் எப்படி கூனி கும்பிட முடியும்? நீங்கள் ஓம் பிர்லா பிஜேபி எம்பி கூனி கும்பிடுங்க, ஓம் பிர்லா ஸ்பீக்கர் எப்படி கூனி கும்பிட முடியும்? ஆனால் இப்போ ராகுல் காந்தி வந்து இப்போ இந்த உரை நிகழ்த்துறாரு, அந்த அவை குறிப்பில் நீக்கிறாங்க, அவர் வந்து உண்மை ஜெயிக்கும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் சொல்கிறாங்க. பிரியங்கா கூட நாங்கள் இந்துக்களுக்கு எதிரானவங்க இல்லை, ஆனால் பாஜக அது இந்துக்கள்னு கொண்டு வந்தது பிஜேபி. ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு? நானும் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன் ஹிந்து, எங்கள் அம்மா மூலமால வேதங்கள்லாம் படிச்சிருக்கிறேன், உபநிஷத்துலாம் படிச்சிருக்கிறேன். எந்த வேதத்துலேயும் எந்த உபநிஷத்துலேயும் இன்னொருத்தரை அடி வெட்டு கொல்லுன்னு கிடையாது. அவர் சொன்ன மாதிரி இது அபய முந்திரம். நீங்கள் எந்த ஹிந்து சன்னியாசிகிட்ட வேணா கேளுங்க, இது அபய முத்திரம். தட் இஸ், நான் பயப்படாதன்னு காட்டுறதுக்கு நான் இருக்கேன். இன்ஃபேக்ட் கும்பகோணத்தில் மாமேவ சரணம் பிரஜன்னு வரும். இதில் நான் உன்னை காப்பாற்றுறேன், என்கிட்ட நீ சரணம் அடைஞ்சிட்ட, உன்னை காப்பாற்றுறேங்கிறது தான் இந்த அபய முத்திரம். ஃபஸ்ட் அவருக்கு அபய முத்திரம் என்னன்னு தெரியுமாங்கிறது வேறு. இந்த அபய முத்திரம் வந்து இதுதான். இது பயப்படாத, நான் இருக்க, பயப்படாதங்கிறது. அப்போது நீங்கள் ஏன் எல்லாரையும் வீட்டை இடிக்கிறது, சீஃப் மினிஸ்டர் எல்லாரையும் ஜெயிலில் வைக்கிறது, எல்லாரும் ஒரு என்கொயரி ஆடல. உங்களை எடுத்த 80 வயசு ஸ்டான் சாமி எப்படி சாவடிச்சாங்க? ஒரு ஸ்ட்ரா டம்ளரில் தண்ணி கொடுக்கல, அதை மறந்துடாதீங்க. அவர் கேட்டுகிட்டே இருந்தார் கடைசி வரையும், தண்ணி குடிக்க முடியல அப்படின்னு. தண்ணி கையனால இப்படி எடுத்து குடிக்க முடியாதுன்னாரு. அவர் எப்படி நடத்தினாங்க? அவர் காலில் போட்டு இதை சங்கிலியை, ஒரு 85 வயசு மனுஷன் காலில் சங்கிலி கட்டினீங்களே, இதெல்லாம் ஹிந்துயிசம் சொல்லி கொடுத்ததா? இதெல்லாம் ஹிந்து சொல்லி கொடுத்ததா? இதை தான் அவர் கேட்குறாரு. உடனே வந்து அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வயலன்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்கன்னு. இப்போ இங்கே இருக்கிற பிஜேபியில் எது மாதிரி எலிமெண்ட்ஸு, சோஷியல் எலிமெண்ட்ஸை அண்ணாமலை சேர்த்துருக்கிறாரு, உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் வயலன்ஸை டெஃபினட்டாக இந்தியா ஃபுல்லாக வயலன்ஸை க்ரியேட் பண்ணது பிஜேபி தான். ராமர் அயோத்தியா மூமெண்ட்டில் எவ்வளோ பேர் அடிதடி சண்டை, எல்லா இடத்துலையும் டெல்லியில் ரைட்ஸு, கோலி மாரோன்னு யார்? அனுராக் தாக்கூரை மினிஸ்டர் ஆக்கினது யார்? கோலி மாரோ சாலோங்கோன்னா என்ன? இஸ்லாமியரை துப்பாக்கியால் சுடுன்னா அவனை மினிஸ்டர் ஆக்கிறீங்க. எல்லா வயலன்ஸும் துப்பாக்கியால் சுட்டவன் பிஜேபிக்காரன்னு தெரிஞ்சுது. கோட்ஸையை யார் கும்பிடுறாங்க? இங்கே ஒரு அம்மாவை நீங்கள் கார்பரேஷன் எம்எல்ஏ கவுன்சிலர் கோட்ஸே ஆண்டியை ஆக்கியிருக்கீங்க, ரைட்டா? கோட்ஸே தானே துப்பாக்கியால் சுட்டான். ஸோ ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா, இவங்கள்லாம் பண்ணுறது ஹிந்துயிசம் இல்லைங்கிறாரு. அதுக்கு பிரதமர் எழுந்து நின்று என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து ஹிந்து சமாஜியே சொல்லிட்டீங்கன்னு அவரை தான் சொல்கிறாரு. நான் பிஜேபியை சொல்கிறேன், நான் ஆர்எஸ்எஸை சொல்கிறேன், நான் உங்களை சொல்கிறேன், நான் ஹிந்துக்களை சொல்லலை. அவர் ஒரு லைன் ட்ரா பண்ணுறாரு. பிஜேபிங்கிறது எல்லா ஹிந்துக்களுக்கும் இருக்கிற கட்சி இல்லை, ஆர்எஸ்எஸ்ங்கிறது எல்லா ஹிந்துக்களையும் ரெஸ்பாண்ட் பண்ணல. நான் ஒரு ஹிந்து, ப்ரௌடு ஹிந்து, ஆனால் பிஜேபியை நான் ரெப்ரசன்ட் பண்ணல, ஆர்எஸ்எஸ்ஸை நான் ரெப்ரசன்ட் பண்ணல. அதை தான் நாங்கள் சொல்கிறோம். எங்களை மாதிரி ஹிந்துக்கள்லாம் இருக்காங்க. காந்தி செத்துட்டாரு, ஒரு சினிமா தான் ரிவைவ் பண்ணித்துங்கிறாரு. இதெல்லாம் ஒரு நோட்டில். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்துட்டு தான் காந்தி படத்தை தூக்கிட்டு கண்ணாடியை வச்சிங்க. நீங்கள் வரத்துக்கு முன்னாடி வந்த எல்லா நோட்லேயுமே காந்தி படம் இருந்ததா இல்லையா? அப்போ நோட்டை பார்க்குறவன் காந்தியை பார்த்துருப்பானா மாட்டானா? அந்த சினிமா வரலாம் காந்தி பற்றி யாரும் தெரிஞ்சிருக்காதுங்கிறாரு. அதான் நான் கேட்குறோம். இது மாதிரியா பேசுவார்? அவங்க வந்து இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அந்த பாஜக எம்பிகள், நீங்கள் அவர் பேசும்போதே 50 முறை குறிப்பிட்டிருக்காங்க. அமைச்சர்கள் எல்லாம் 50 தடவை வந்துச்சு குறுக்கிட்டு. இதுவரையும் 10 வருஷத்துக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இல்லைங்கிறாங்க. ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது 50 தடவை குறுக்கிட்டதுன்னு. அமித்ஷா உட்பட எந்திரிச்சு பிரதமரே ஆமாம் எந்திரிச்சு குறுக்கிடுறாங்கங்கிறாங்க. ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறத. எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நாங்கள் தப்பாக என்ன சொன்னோம்? நீங்கள் டார்ச்சர் பண்ணிங்கன்னா ஸ்டான் சாமி கதையை எடுத்து சொல்கிறேன்ல, எவ்வளோ சீஃப் மினிஸ்டர் ஜெயிலில் இருக்கிறான். நீங்கள் வந்து இந்த 2G வழக்கை பற்றி அவ்வளோ பேசுனீங்க, 3G வழக்கை பற்றி அவ்வளோ பேசுனீங்க.
1,76,000 கோடி நீங்கள். இப்போ 5G லைசன்ஸில் கூட 1,76,000 கோடி வரலையே. 15 வருஷத்துக்கு முன்னாடி 2Gயில் 3Gயில் 1,70,000 கோடி வந்திருக்கணுங்க. நீங்கள் 2010-11 3Gயோட மதிப்பு 1,76,000 கோடி. அன்றைக்கி டாலர் 40 ரூபா. 3G விடுங்க, இன்னைக்கு 5Gக்கு எவ்வளோ பணம் உங்களால் வாங்க முடியலையே. 5Gக்கு இவ்வளோ பணம் வாங்க முடியுதா? வாங்க முடியலையே. ஆனால் அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் இப்போ எல்லாரும் வந்து இப்போ நம்ம அதாவது இந்த விஷயம் இந்த அக்னி வீர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசும்போது ராகுல் காந்தி பேசுகிறாரு இந்தியா கூட்டணி ஓகே, மைத்ரா ஓகே, ஆராசா ஓகே. அது அதிகமாக பாதிக்கக்கூடிய பீகார் மாநிலம் நிதிஷ்குமார் இவங்க இந்த எம்பிகள்லாம் அமைதியாக நிதிஷ்குமாரே சொல்லியிருக்கிறாருல அக்னி வீரை கேன்சல் பண்ணணும்னு முதல் டிமாண்டே அவர் தானே வச்சிருக்கிறாரு. பட் அவர் தான் 16 MP வச்சு அவர் சப்போர்ட்டில் தான் என் கட்சியே நடந்துன்னு இருக்குது. அது நீங்கள் நிதிஷ்குமாரை தான் கேட்கணும். அக்னிவீர் தப்பு, அதை வாபஸ் வாங்கணும்னு சொல்கிற நிதிஷ்குமார் ஏன் சப்போர்ட் பண்ணுறாரு? நீங்கள் நிதிஷ்குமாரை தானே கேட்கணும். அப்போ அக்னிவீர் தப்புன்னு அவர் சொல்கிறாருல, அப்போ ஓட்டு போட சொல்லுங்கள். ஹரியானாவில் 10 சீட்டில் 5 சீட்டு தோத்துட்டீங்க. போன வாட்டி 10க்கு 10 ஜெயிச்சிங்க. எவ்வளோ ஜெயிச்சிங்க? ராஜஸ்தானில் 26 சீட்டில் 11 சீட் தோத்துட்டீங்க. போன வாட்டி 26க்கு 26 ஜெயிச்சிங்க. இந்த வாட்டி 11 சீட்டு ஜெயிச்சிருக்கீங்க. ராஜஸ்தானில் தோத்துருக்கீங்க, ஹரியானாவில் தோத்துருக்கீங்க, பஞ்சாபில் தோத்துருக்கீங்க, பீகார்லேயும் 10 சீட்டு. போன வாட்டி 1 சீட்டு வாங்கின இடத்துல நாங்கள் 10 சீட்டு வாங்கியிருக்கிறோம். அப்போ இதெல்லாம் என்ன சொல்லுது? கர்நாடகாலையுமே கடந்த முறையோட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பிஜேபி. நான் என்ன கேட்குறேன், இதெல்லாம் தான் ஆர்மிக்கு அனுப்புகிற ஊர். மெயினாக ஆர்மிக்கு வருது பஞ்சாபு, ராஜஸ்தான், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், பீகார். இந்த 5 மாநிலத்திலையும் தோல்வினால மக்கள் உங்கள் அக்னி வீரருக்கு ஒத்துக்கல. இப்போ தைரியமாக ஆர்மியில் இருந்த ஜென்ரல்லாம் என்ன சொல்கிறாங்க, இது எங்கள் ஸ்கீமே இல்லை, பிரதமராக அமைச்ச ஸ்கீமுன்னு சொல்கிறாரு. அப்போ என்னது, நீங்கள் பிரதமருக்கு என்ன எக்ஸ்பர்டீஸ் இருக்குது ஆர்மியில்? அப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ இந்த நாடாளுமன்றத்தில் இனிமேல் ராகுல் பேசுவதாக இருக்கட்டும், மைத்ரா பேசுவதாக இருக்கட்டும், அவங்க பேசுறது அதை எல்லாரும் கொண்டாடுவது, பேசுவது, ஆனால் அவங்க அவை குறிப்பிலிருந்து நீக்குவது அல்லது சஸ்பெண்ட் செய்வது. சஸ்பெண்ட் டெஃபினட்டாக தொடரும். திரும்பி ராகுல் காந்தியை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. பெயில் கொடுத்தாங்க, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து தடுத்து நிறுத்தினாங்க. ஏன் 2 சீஃப் மினிஸ்டர் ஜெயிலுக்கு அனுப்பும்போது ராகுல் காந்தியை ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஆனால் அதையெல்லாம் எதிர்கொண்டு ஆயத்தமாக தான் இருக்காரு. அவர் தான் சொல்கிறார், அதானே சொல்கிறாரு, சிவன் கழுத்தில் பாம்பு எதுக்கு சிவன் இவ்வளோ தூரம் வச்சிருக்கிறார், எதை கண்டும் நம்ம பயப்படக்கூடாதுன்னு ஒரு சிம்பிள் தானே சொல்கிறார். கண்ணதாசன் சொல்கிறேன்னு அவன் இருக்கிற இடத்துல இருக்கிற மாதிரி சிவன் கழுத்தில் பாம்பு எதுக்கு இருக்குன்னா அரை இன்ச்சில் உயிர் தப்புங்கிறத சொல்கிறாரு. அப்படியும் பயப்படாமல் இருக்கணுங்கிறாரு. அதனால எனக்கு பயமே இல்லைங்கிறாரு. அந்த ஸ்பீச்சிலே சொல்கிறாரு, இடியில் என்னை கூப்பிட்டு போய் உள்ளே வைக்கிறாங்க, 55 மணி நேரம் கேள்வி கேட்குறாங்க, இன்னொரு 100 மணி நேரம் கேள்வி கேளுங்க. இன்னொன்று, சிவன் படத்தை காண்பித்ததை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பார்லிமெண்ட், ஏன்னா செக்குலரிசம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வலியுறுத்துகிற அவர் வந்து எல்லாத்தையும் காட்டினார். சிவனையும் காட்டினார், கிறிஸ்டியனுக்கு ஜீசஸ் கிரைஸ்டை பற்றியும் அபயமுத்திரம் சொல்கிறாரு, இஸ்லாமிய ப்ரேயரும் சொல்கிறாரு, குருநானக்கையும் சொல்கிறாரு, ஜெயினிசமையும் சொல்கிறாரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? இந்தியாவில் இருக்கிற எல்லா ரிலிஜனையும் கொண்டு வந்துட்டார். அப்புறம் ஏன் பிர்லா வந்து அதை ஒரு அன்பார்லிமெண்ட் ஆட்டிடியூட் மாதிரி பதறாரு, மைக் அணை? ஏன்னா ஹிந்துயிசமில் இருக்கிற உண்மையை சொல்கிறோம்ல. உங்களுக்கு ஹிந்துயிசம் தெரியாது, அண்ணாமலை மாதிரி ஆட்களுக்கு ஹிந்துவை பற்றி ஒன்றுமே தெரியாதுங்கிறது தானே உண்மை. இப்போ இந்த சபாநாயகர் மைக் அணைக்கிறத கேட்டிருக்காரு, ஏன் அயோத்தின்னு பேசினாலே மைக் அணைக்கிறீங்கன்னு. ஆமாம், இப்போ சபாநாயகர் திருமாவளவன் அன்னைக்கு ஏதோ பேச வந்தப்போ மைக் அணைச்சிட்டாங்க. மைக் அடிக்கடி ஆஃப் பண்ணுறாரோ பிர்லா? அதான் இவர் கேட்குறாரு, ராகுல் காந்தி யார் மைக்கை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு கேட்குறாரு. நீங்களா மோடியா அப்படிங்கிறாரு. ஆமாம், ஹூ இஸ் த மைக் ஆப்ரேட்டர் அப்படி, ஹூ இஸ் தி கண்ட்ரோலர் ஆஃப் தி மைக்குன்னு கேட்குறாரு. ஒரு இடத்துல சொல்கிறாரு, என் மூஞ்சியில கேமராவை நாத்துறான் பாருங்கிறாரு. நான் பேசிகிட்டு இருக்கேன், நான் என் மூஞ்சியை காட்டாமல் வேறு ஏதோ காட்டிகிட்டு இருக்கேன். எல்லா விதத்துலையும் அவங்க ஒரு அடக்குமுறையை இது பண்ண முயற்சிக்கிறாங்க. டெஃபினட்டாக இது இன்னும் மோசமாகும். ஏன்னா ஒரு பாசிச அரசு பவரை விட்டுட்டு கையை விட்டு ஈஸியாக பவரை விடாது. கண்டிப்பாக ராகுலினுடைய நடவடிக்கைகள், பாஜகவினுடைய செயல்பாடுகள், அதை ஜனநாயக அடிப்படையில் எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி எதிர்கொண்டு வருவாங்க, இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர்களிடம் பதில் இருக்கா,
இது எப்படி அவர்கள் கொண்டு போவார்கள் என்கிறத ஒரு அரசியல் பகுப்பாய்வாளராகவும் காங்கிரஸ்காரராகவும் உங்களுடைய நீண்ட நெடிய அனுபவம் பார்வையிலேருந்து நம்ம ஜீவாருடைய பார்வையாளருக்கு எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி. உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS 1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.